அனைவருக்கும் வணக்கம். இது ரொம்ப முக்கியமான நாள். தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் இன்னைக்கு முதலமைச்சரா பதவி ஏத்துட்டாரு. இது ஒரு கனவு மாதிரி இருக்கு. இந்த சர்வே ஆரம்பிச்சதுலேருந்து ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் நடந்த பல கட்ட போராட்டங்கள், அவர் மெஜாரிட்டி வாங்க, ஸோ இது எல்லாத்தையுமே தாண்டி இன்னைக்கு மக்கள் அளிச்ச அந்த தீர்ப்புக்கான ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருச்சு. அவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரா பதவி ஏத்துட்டாரு. உள்துறை மற்றும் பல சின்ன சின்ன துறைகளினுடைய அமைச்சர்களும் யார் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஒரு செயல் திட்டமும் கொடுக்கப்பட்டிருக்கு. அவர் உள்துறையினுடைய அமைச்சரா பதவியேற்றிருக்காரு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த தேர்தல் பல கட்ட போராட்டங்களுக்கு பிறகு ஒரு மாற்றத்தை மக்கள் மூலமா தேர்ந்தெடுத்திருக்கு. அதே மாதிரி பல விஷயங்கள் இந்த தேர்தலில் ரோல் பிளே பண்ணியிருக்கு. மணியா இருக்கட்டும், அதே மாதிரி ஆள் பலம், அடியாள் பலம், இது எல்லாத்தையுமே மீறி தாவேகா இந்த தேர்தலில் வெற்றி பெற்றது ஒரு வரலாற்று சிறப்பு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ தொடர்ந்து தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் மக்கள் சார்ந்த பல பணிகளை பண்ணணும், மக்களுக்கு தேவையான திட்டங்களை நிறைவேற்றணும், குறிப்பா அவர் கொடுத்த வாக்குறுதிகளை அவர் நிறைவேற்றணும் அப்படின்றதுதான் என்னுடைய கோரிக்கையா இருக்கு. முதல்ல அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி தாவேகா தொண்டர்களுக்கும் சரி, பொதுமக்களுக்கும் சரி, நீங்க உண்மையான ஒரு மாற்றத்தை தேர்ந்தெடுத்து வாக்களிச்சிருக்கீங்க. நிச்சயமா அதுக்கான ஒரு பலன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த ஜேர்னில என் கூட பயணிச்சு இத்தனை நாட்கள் எனக்கு ஆதரவு கொடுத்த என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் ஆனவங்க எல்லாருக்குமே நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நீங்க தான் எல்லாமே எனக்கு. நீங்க இல்லைன்னா இவ்வளவு தூரம் நம்ம வந்திருக்க முடியாது. என்னுடைய சர்வீசஸ் ட்ரஸ்ட் பண்ணி இவ்வளவு தூரம் என் கூட பயணிச்சு வந்திருக்கீங்க. ஸோ காலங்கள் மாறலாம், ஆட்சியாளர்கள் மாறலாம், கட்சிகள் மாறலாம், ஆனா மக்கள் சார்ந்த போராட்டங்களும் அவர்களுக்கான ஆதரவு வளையங்களும் என்னைக்குமே மாறாது. நான் கண்டிப்பா மக்கள் சார்ந்து என்னைக்குமே இந்த சேனல்ல குரல் கொடுத்துட்டு இருப்பேன். இதுக்கப்புறமும் நான் பாலிடிக்ஸ் பத்தி நிறைய பேசிட்டு இருப்பேன். தமிழ்நாடு பாலிடிக்ஸ் அண்ட் இதுக்கப்புறம் வர எலெக்ஷன்ஸை பத்தியும் நம்ம தொடர்ந்து தான் பார்க்க இருக்கிறோம். தாவேகா தலைவர் விஜய் அவர்களோட இணைந்து 9 எம்எல்ஏக்கள் பதவியேற்றிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு அந்தந்த துறைகள் என்னென்ன துறைகள் தீர்மானிக்கப்பட்டதோ அது எல்லாமே வழங்கப்படும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ ஒரு மிகப்பெரிய இளைஞர் புரட்சி, அதே மாதிரி மாற்றத்தை விரும்பிய மக்களினுடைய எண்ண ஓட்டம், இது எல்லாமே கலந்துதான் இந்த தேர்தல் வெற்றியானது கிடைச்சிருக்கு. இதுக்கப்புறம் பழைய ஆட்சியாளர்கள் மாதிரி இல்லாம தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் மக்கள் சார்ந்த பணிகளை பண்ணணும். அண்டு இதுக்கு முன்னாடி நம்ம எத்தனையோ ஆட்சிகளை பார்த்துருக்கோம், எத்தனையோ அலங்கோலத்தை கூட பார்த்துருக்கோம், அது ஆட்சியும் கூட சொல்ல முடியாது. அப்படிலாம் இருக்கும்போது முதல் முறையா மக்கள் சார்ந்த ஒரு ஆட்சி, மக்கள் விரும்பிய ஆட்சி, காசு பணம் இது எல்லாத்தையுமே தவிர்த்துட்டு மக்கள் ஒரு மாற்றத்தை தேர்ந்தெடுத்து வாக்களிச்சிருக்காங்க. அதனால நிச்சயமா அவங்களுக்கான ஆட்சி அவர் கொடுக்கணும் அப்படின்றது தான் நம்மளுடைய கோரிக்கையா இருக்கு. சில திட்டங்கள்ல சைன் பண்ணியிருக்காரு. இலவச மின் யூனிட் திட்டத்துக்கு சைன் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் பெண்கள் பாதுகாப்புக்கான ஒரு திட்டத்திலையும் சைன் பண்ணியிருக்காரு. ஸோ இது எல்லாமே வரவேற்க தகுந்த ஒரு விஷயமா தான் இருக்கு. தொடர்ந்து நம்ம பார்ப்போம். இந்த கவர்மெண்ட் நல்ல திட்டங்களை இதுக்கப்புறமும் கொண்டு வரும். ஒரு நல்ல மக்கள் சார்ந்த ஆட்சியா இது இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 1/4 நூற்றாண்டுக்கு பிறகு திராவிட கட்சிகள் கிட்ட இருந்து தமிழ்நாடு விடுதலை பெற்றிருக்கு, தாவேகா ஆட்சிக்கு வந்திருக்கு. இந்த மாதிரியான ஒரு மக்கள் புரட்சி நடைபெற்று தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் முதலமைச்சரான இந்த தேதியில என்னுடைய பிறந்த நாள் வர்றது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ஆமா, இன்னைக்கு என்னோட பிறந்த நாள். ஸோ என்னுடைய பிறந்த நாள்ல இவர் பதவி ஏற்பார் அப்படின்னு நான் என்னைக்குமே கனவுல கூட நினைச்சு பார்த்தது இல்லை. இன்னைக்கு அது நடக்கும்போது எனக்கு ரொம்பவே டபுள் சந்தோஷமா இருக்கு. என்னுடைய பிறந்த நாள்ல ஒரு மக்கள் தலைவர் முதலமைச்சரா பதவி ஏற்றது என்னால மறக்க முடியாத ஒரு நிகழ்வா இருக்கும். லைஃப்ல என்னைக்குமே இந்த நாளை என்னால மறக்கவே முடியாது. திராவிட கட்சிகளுக்கு சரியான சம்மட்டி அடியை இந்த தேர்தலில் வழங்கியிருக்கீங்க. ஸோ உங்களுக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அது சாதாரண ஒரு தேர்தல் கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி நான் தாவேகா வெற்றி பெறும்னு சொன்னப்ப யாருமே நம்பல. ஆனா இன்னைக்கு எப்படி நீங்க சொன்னீங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்குறாங்க. ஸோ மக்களோட பயணிச்சா எல்லாமே நம்மளுக்கு தெரியும். மக்களோட பயணிங்க, மக்களோட பேசுங்க, எல்லாமே உங்களுக்கு புரியும். இந்த கவர்மெண்ட்டுக்கும் நான் சொல்ற விஷயம் அதுதான். மக்களுக்கான திட்டங்கள் நீங்க கொண்டு வரணும், நீங்க சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றணும். ஏன்னா மக்கள் பெரிய அளவு எக்ஸ்பெக்டேஷனோட உங்களுக்கு வாக்களிச்சிருக்காங்க. இது சாதாரண வெற்றி கிடையாது, இது பெரிய அரசியல் புரட்சி. காசு கொடுக்காம வெற்றி பெறதெல்லாம் பெரிய விஷயம் அப்படின்னு சொன்னவங்க எல்லாருமே மக்கள் நினைச்சா எதை வேணா பண்ண முடியும் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு காரணமே தாவேகாவினுடைய இந்த வெற்றி தான். ஸோ மக்கள் தான் எஜமானர்கள். மக்கள் நினைச்சா எதை வேணா மாற்ற முடியும். அதனால மக்கள் அளிச்ச இந்த தீர்ப்புக்கு நான் தலைவணங்குறேன். அதே மாதிரி விஜய் அவர்கள் 108 இடங்கள்ல வெற்றி பெற்றது இந்த மக்களினுடைய ஒருமித்த குரல் தான். இதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. தனி கட்சியா 108 இடத்துல ஜெயிச்சிருக்காரு. நீங்க பல கட்சிகளை சேர்த்தாதான் இதை விட அதிகமா வரும். அதனால தனிப்பெரும் கட்சி அப்படின்னும் போதே இது மக்கள்ல ஒரு பெரிய பகுதி தாவேகாவுக்கு வாக்களிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 2 கோடி கிட்ட ஓட்டு வாங்கியிருக்காரு. அதனால இது மக்களுக்கான ஒரு ஆட்சியா தான் இது இருக்க போது. நிச்சயமா அவர் சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றுவாருன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி
என் கூட இந்த மிகப்பெரிய ஜேர்னியில பயணிச்ச என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸான உங்களுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நீங்க இல்லைன்னா எதுவுமே பாசிபிள் கிடையாது. இவ்வளோ நாள் என் கூட பயணிச்சு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட வீடியோஸை பார்த்து எனக்கு கமெண்ட் போட்டு லைக் பண்ணி டெய்லி எனக்கு வந்து ஒரு பாசிட்டிவான எனர்ஜியை கொடுத்துட்டே இருந்தீங்க. அதனால நீங்க இல்லைன்னா இதெல்லாம் நான் பண்ணியிருப்பேனான்னு தெரியாது. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. லைஃப்லேயே வந்து இந்த மாதிரியான ஒரு நாள் மறுபடியும் கிடைக்குமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா நம்ம சொன்ன பல விஷயங்கள் நடந்துருச்சு. மக்கள் சொன்ன மாதிரியே ஒரு மாற்றத்தை தேர்ந்தெடுத்துட்டாங்களே அப்படின்னு நினைக்கும் போது நம்பவே முடியல. ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடிலாம் கூட்டம் ஓட்டா மாறுமான்னு கேட்டவங்களாம் இப்போ எந்த நிலைமையில இருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. நீ சொன்னதெல்லாம் எதுவுமே நடக்காது, நீ ஐடியை டீஆக்டிவேட் பண்ணிடுவ, சேனல்ல க்ளோஸ் பண்ணிடுவ அப்படின்னு சொன்னவங்க எல்லாருமே இப்போ எங்க போனாங்கன்னு தெரியல. நான் சொன்னது ஞாபகம் இருக்கா? 3 மாசத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோல சொல்லியிருப்பேன். இப்போ இந்த மாதிரி சொல்றவங்க எல்லாருமே ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் காணாம போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு அதான் நடந்துருச்சு. ஸோ மக்களுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு ஆட்சியை வந்து தாவேகா கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் மிகப்பெரிய எதிர்பார்ப்புல இருக்கேன். சில எதிர்பார்ப்புகள் இருக்கலாம். மக்கள் வந்து எப்பவுமே ஒரு கவர்மெண்ட்டுக்கு வாக்களிக்கும் போது ஒரு அடிப்படை எதிர்பார்ப்புகளோட தான் வாக்களிப்பாங்க. ஸோ அது எல்லாத்தையுமே தாவேகா புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கான ஒரு அரசாங்கமா இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதே மாதிரி கேபினெட் வந்து விரிவாக்கம் செய்யப்படும். அதுக்கப்புறம் தற்காலிக சபாநாயகரா சோழவந்தான் தொகுதியில போட்டியிட்டு வெற்றி பெற்ற தாவேகா வேட்பாளர் தான் வந்து இருக்க போறாரு அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் எந்த அளவுக்கு நன்றி உணர்வு உள்ளவர் அப்படின்றதுக்கு இன்னைக்கு நடந்த பதவியேற்பு விழாவே ஒரு சாட்சி. செங்கோட்டையன் அவர்கள் அதிமுகவிலேருந்து நீக்கப்பட்டு கடுமையா வசைபாடப்பட்டு அவர் வந்து ரொம்ப மோசமா ட்ரீட் பண்ணாங்க அந்த கட்சியில. ஆனா அந்த கட்சியிலேருந்து வெளியில வந்து தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் முன்னிலையில தாவேகால இணைஞ்சாரு. அப்ப எல்லாருமே சொன்னாங்க இவர் தப்பான முடிவு எடுத்துட்டாரு, திமுகவுக்கு போயிருக்கணும், இல்ல அதிமுகலே இருந்திருக்கணும் அப்படின்ட்டு. ஆனா இன்னைக்கு அந்த கட்சியில வந்து எம்எல்ஏவா ஜெயிச்சிட்டாரு. அதுவும் 2 பெரிய திராவிட கட்சிகளை எதிர்த்து. திமுக அதிமுக 2 கட்சியுமே அங்க கோபிச்செட்டிப்பாளையத்துல போட்டிட்டாங்க. 2 பேருமே மீறி 38% ஓட்டு எடுத்து அவர் வெற்றி பெற்றார். அதனால காலம் வந்து எப்படிப்பட்ட விஷயங்களை மாத்துது பாத்தீங்களா? ஒரு படத்துல ஒரு சீன்ல சொல்லுவாங்க காலம் எப்படி வேகமா சுத்துது பாத்தீங்களா அப்படின்னு. அதுதான் உண்மையா நடந்துருச்சு. மோரார்லெஸ் இது சினிமா மாதிரி தான் இருக்கு. ஏன்னா நடந்த விஷயங்கள்லாம் அப்படி. சிங்கிள் லார்ஜஸ்டா வந்து மெஜாரிட்டி கிடைக்கல. மெஜாரிட்டி கிடைச்சும் அதுக்கு நடுவில் இந்த டிடிவி தினகரன் மாதிரியான ஆட்கள்லாம் வந்து ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் கவர்னர் மறுப்பு, அதுக்கப்புறம் கவர்னர் அக்செப்ட் பண்ணி இப்ப பதவி பிரமாணமும் செஞ்சு வைக்கப்பட்டது. இந்த மாதிரியான ஒரு தேர்தல் இதுக்கப்புறம் என் லைஃப்ல நான் பார்ப்பேனான்னு எனக்கு சத்தியமா தெரியல. ஆனா இந்த தேர்தல் என்னைக்குமே மனசுல இருக்கும். ஏன்னா மறக்க முடியாத ஒரு தேர்தல். மக்களே ஜெயிச்ச மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. ஏன்னா அதிகார வர்க்கம், பணம் படைச்சவங்க, இவங்க எல்லாரையுமே வீழ்த்தி மக்கள் தான் வெற்றி பெற்றிருக்காங்க. அந்த 108 தொகுதிகளில் வெற்றி பெற்றது மக்கள் தான். அவங்களுக்கான ஒரு அங்கீகாரம் தான் இன்னைக்கு நடந்திருக்கு. ஸோ தாவேகாவினுடைய அரசியல் அத்தியாயம் தொடங்கி இருக்கு. இந்த அரசியல் அத்தியாயம் நல்லபடியா போகும் அப்படின்னு தான் நானும் எதிர்பார்க்கிறேன். ஸோ மக்களுக்கான என்னுடைய பணி வந்து தொடரும். மக்கள் சார்ந்த பிரச்சனைகளை தொடர்ந்து என்னோட சேனல்ல நான் பேசுவேன். அதனால என்னைக்குமே நான் மக்கள் பக்கம் தான். தொடர்ந்து மக்களுக்கான பிரச்சனைகளை நம்ம சேனல்ல பேசிட்டு இருப்பேன். நீங்க வந்து தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுக்கணும். ஸோ உங்களுடைய ஆதரவுல தான் இவ்வளவு தூரம் நான் கடந்து வந்திருக்கேன். அதனால எனக்குமே இந்த லைஃப்ல ஒரு நன்றி உணர்வு, கடமை உணர்வு அப்படின்றது என் கூட பயணிச்சுட்டே இருக்கும். ஸோ இப்படிதான் இந்த தேர்தல் களமானது போயிருக்கு. என்னுடைய கருத்து கணிப்புகளை நம்பி எனக்கு ரொம்ப ஆதரவு தந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ மறுபடியும் தாவேகா தொண்டர்களான உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி தாவேகாவை நம்பி வாக்களித்த அனைத்து பொதுமக்களுக்கும் என்னுடைய நன்றிகளையும் தெரிவிச்சுக்கிறேன். இது போல இன்னொரு வீடியோல உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். நன்றி.